ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிட்ஹப் டெஸ்க்டாப்பில் எப்படி கிட்ஹப் ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணி அதை எப்படி புஷ் பண்ண போகிறோம் புல் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு புதுசாக நியூவாக ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். நான் அதுக்கு நியூ ப்ராஜெக்ட்னே நேம் வச்சு அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் ப்ரைவேட்லேயே வச்சு அந்த ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட உள்ளதை இதில் புஷ் பண்ணணும். ஹோம் போய்க்கிறேன். ஹோம் போயிட்டு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம நியூ ப்ராஜெக்ட்டுங்கிறது ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதை செட்டப் இன் டெஸ்க்டாப் கொடுத்துக்கிறேன். கிட்ஹப் டெஸ்க்டாப். இப்போ இதில் ஓப்பன் கிட்ஹப் டெஸ்க்டாப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு நம்ம எந்த பாத்தில் நமக்கு தேவை அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு க்ளோன் கொடுத்துக்கோங்க. நான் லோக்கல் டாக்குமெண்ட்ஸில் வச்சுருக்கேன். டாக்குமெண்ட்ஸில் கிட்ஹப்புக்குள்ளே நியூ ப்ராஜெக்ட்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நியூ ப்ராஜெக்ட்டுன்ட்டு. அதை நான் சி டிஸ்கில் வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்டை இப்போ இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு இதில் உள்ளதை காப்பி பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸில் தான் நம்ம அந்த இதை க்ளோன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நியூ ப்ராஜெக்ட்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கிட்ஹப் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இவ்வளோ ஃபைல்ஸ் நான் அங்கே பேஸ்ட் பண்ண எல்லா ஃபைல்ஸும் இதில் வந்துடும். ஸோ இதை நான் புஷ் பண்ணுறத ஃபஸ்ட்டு புஷ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இதை நான் நியூ ப்ராஜெக்ட்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். கமிட் டு மெயின். நம்ம வேறு எதுவும் பிரான்ச் க்ரியேட் பண்ணாதனால மெயின்லையே புஷ் பண்ணிக்கிறேன். மெயினில் கமிட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ கமிட் ஆயிடுச்சு. இதை நம்ம பப்ளிஷ் பண்ணணும். அதை பப்ளிஷ் பிரான்ச் கொடுத்துக்கிறேன். பப்ளிஷ் கொடுத்தோன்னா பப்ளிஷ் ஆயிரும். ஓகே, பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ கிட்ஹப் வந்துக்காங்க. கிட்ஹப் வந்துட்டு ஹோமில் போயிட்டு நம்ம ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட்டுங்கிற ரெபாசிட்டரியை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம புஷ் பண்ணது எல்லாம் அது பாருங்கள். ஃபஸ்ட்டு புஷ்ஷுன்னு போட்டு டைமோடு வந்துடும். இப்போ தான் புஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நவுன்னு காட்டும். ஓகே, இப்போ இதை ப்ராஜெக்டை ஓப்பன் வித் விஷுவல் கோடு கொடுத்துருக்காங்க. இல்லை நான் உள்ளே போயிட்டு சிஎம்டி கொடுத்து எதை ஓப்பன் பண்ணுமோ அந்த பாத்தில் சிஎம்டி கொடுத்து என்டர் தட்டிக்கோங்க. அதில் கோடு டாட்டுன்னு அடிச்சுக்கோங்க. CODE டாட் என்ட்ரு தட்டினீங்கன்னா அந்த பாத்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் நான் இந்த URL ஸ்டார்ட் ஃபைலில் ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் API 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இங்கே பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே கிட்ஹப் டெஸ்க்டாப்லேயும் காட்டும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கிட்ஹப் டெஸ்க்டாப். பண்ணி பாருங்கள். இந்த ஃபைலில் இந்த லைன் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுது. ஸோ இதுக்கு நான் URL அப்டேட்டட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்டேட்டட் கொடுத்து கமிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கமிட் ஆயிடுச்சு. இதை நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த இதுவும் புஷ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். இது நாங்கள் கடைசியாக பண்ணது, அதுக்கு முந்தின பண்ணது ப்ரீவியஸ் 2 minutes ஆகும்.
ஓகே. ஸோ இப்போ இந்த லைனை நான் மறுபடியும் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு இப்போ நான் GitHub Desktop போகிறேன். போனால் ஸோ அந்த ரெட் லைன் வருதுன்னா அந்த லைனை நான் எடுத்துட்டேன் அப்படிங்குது. ஓகே, அதை நான் கமிட் பண்ணிட்டேன். அண்டோ ஏன் கேட்குதுன்னா, அது அண்டோ பண்ணிங்கன்னா அது கமிட் ஆகாது, மறுபடியும் இங்கேயே வந்துடும். ஒரு ரெட் லைன் வந்துச்சுன்னா ஒரு லைன் நம்ம டெய்லி எடுத்து விட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். க்ரீன் லைன் வந்துச்சுன்னா புதுசாக ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோ லைன்னா அந்த லைன்லேயே ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னா அதை எல்லோ லைனில் காட்டும். ஸோ GitHub Desktop இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம் இங்கே காட்டிடும். GitHubல போய் பார்த்தீங்கன்னா காட்டிடும். ஃபஸ்ட்டு புஷ் 4 minutes ago, URL updated now. GitHub Desktopல ஒரு ப்ராஜெக்டை இப்படி தான் க்ளோன் பண்ணி இப்படி தான் புஷ் பண்ணுறதும் கமிட் பண்ணுறதும் இருக்கும். வீடியோவில் பார்ப்போம்.